விளக்கு இல்ல. சாப்பிட என்ன இருந்துச்சு? எதுக்கு எல்லாம் சொல்றோம்? செல்வத்தை அல்லாஹ் தருவது அவங்க உங்க கையில கொடுத்திருந்தா, அவங்க உங்களை உண்டாக்கி கொள்வதாக இருந்தால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி இருந்திருப்பாங்களா? அவங்களுக்கு தேடினாங்களே, அவங்களுக்கு கிடைக்காதுன்னு ஆசைப்பட்டாங்களே, அல்லாஹ் கொடுக்கல, அவ்வளவுதான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி ஆயிஷா நாயகி சொல்றாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சல்லடையில் சலிக்கப்பட்ட மாவு இருக்குதே, அதுல சாப்பிட்டது கிடையாது. அந்த காலத்துல எல்லாம் இப்ப ரைஸ் மில்லாம் கிடையாது, இப்ப இருக்கிற மில்லாம் கிடையாது, திருகை தான். திருகையில கோதுமையை போட்டு ரெண்டு திருக்குவாங்க. அது குறுநெல் மாதிரி உடையுமே தவிர பட்டு மாதிரி அரையாது. அந்த குறுநெல்லை எடுத்து வைத்துக் கொண்டு, இந்த கோதுமை எடுத்து வைத்துக் கொண்டு கொஞ்சம் தண்ணியை ஊத்தி பிசைஞ்சு உருட்டி சாப்பிட்டுருவாங்க. சல்லடை கிடையாது. அப்ப சல்லடை இல்லாம எப்படி சாப்பிடுவாங்கன்னு கேட்கும் பொழுது இப்படி ஆயிஷா நாயகி விளக்கம் தர்றாங்க. இப்ப நபிகள் நாயகத்துடைய வறுமை என்னன்னு பாத்தீங்களா? வீட்டுக்கு வருவாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஹல் இந்தக்கும் ஷைஉன், வீட்டுல ஏதாவது இருக்குதா? நான் கேட்கிறேன், இங்க இருக்கிற மக்கள்ல உங்க வீட்டுல போய் நுழைஞ்சு வீட்டுல ஏதாவது இருக்குதான்னு கேட்டு எதுவுமே இல்லைன்னு சொல்ற ஒரு வீடு காட்டு வைப்போம். எந்த வீட்லயாவது இப்ப போய் ஏதாவது இருக்குதான்னு கேட்டா, அட கொஞ்சம் பொட்டுக்கடல இருக்காது, தேங்காய் இருக்காது, ரெண்டு பேரிச்சம்பழம் கிடக்காது, வீட்டுல என்ன மாதிரி இருக்கும்ல, கொஞ்சம் அரிசி கிடக்காது, ஒண்ணுமே இல்லாத ஒரு வீடு இருக்குமா? நபிகள் நாயகத்தினுடைய வறுமை எப்படிப்பட்ட வறுமை என்றால், அவங்க வீட்டுக்கு போவாங்க, சுபுகு தொழுத உடனே போய் ஏதாவது இருக்குதான்னு கேட்பாங்க. இன்னைக்கு ஒண்ணுமே இல்ல, அப்ப நான் நோம்பா இருந்துக்கிறேன். சுபுகு தொழுதுட்டு ஒண்ணு சாப்பிடாம இருந்தால் விடிஞ்ச பிறகு கூட நோம்புன்னு முடிவு செய்யலாம். சுன்னத்தான நபிலான நோம்புக்கு, ஃபர்லுக்கு அப்படி செய்ய முடியாது, ரமலானுக்கு அப்படி செய்ய முடியாது. நான் வீட்டுக்கு போறோம், சுபுகு தொழுதுட்டு ஒண்ணுமே சாப்பிடல, தண்ணி கூட குடிக்கல, வீட்டுக்கு போறோம், ஒண்ணு இல்லைன்ட்டாங்க, நான் நோம்பு. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுபுகு தொழுது வீட்டுல போய் பார்த்து ஒண்ணு இல்லைன்னு பதில் வந்த உடனே, அப்ப இதுக்கு வேஸ்டா பட்டினியா கிடக்கணும், நோம்பா இருந்துட்டு போயிருவோமே, ஒண்ணு இல்லைன்னு மத்தியானத்துக்கு கிடைச்சிட்டு போது ராத்திரி சாப்பிட்டுக்கிறோம், இன்னைக்கு நான் நோம்பு. இந்த மாதிரி ஒரு வறுமையை உலகத்துக்கு யாரா ஒரு ஆள் கைத்து பார்ப்போம். இப்படித்தான் என் வாழ்க்கை, ஒருத்தம் கிடையாது. நம்ம எல்லாம் என்னமோ வறுமை வறுமை நினைச்சுக்கிட்டு ஈமான பறி கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். ஈமான இதுக்கெல்லாம் பறி கொடுக்கிறதா இருந்தா நபிகள் நாயகத்துடைய வறுமைக்கு எத்தனை ஈமான பறி கொடுக்கிறது? இந்த மாதிரி வறுமையில அல்லாஹ் உங்களை வச்சிருக்கிறான். அல்லாஹ்வுடைய தூதருடைய வாழ்க்கை இது. ஆயிஷா நாயகி சொல்றாங்க, ஒரு பிறையை பார்ப்போம், அடுத்த பிறையை பார்ப்போம், ஒரு மாசத்தை அப்படி சொல்றாங்க, அடுத்த பிறையை பார்ப்போம், 3 பிறைகள் ஓடிவிடும், வீட்டுல நெருப்பு மூட்டி இருக்க மாட்டோம். வீட்டுல அடுப்பு மூட்டாமலே, வீட்டுல அடுப்பு மூட்டாமையே ஒரு மாசம் போகும், இன்னொரு மாசமும் போகும், இன்னொரு மாசமும் போய்விடும். அப்ப அடுத்து உள்ள அந்த சஹாபிகளுக்கு பிந்தி உள்ள சமுதாயத்தை சேர்ந்தவர் கேட்கிறாரு ஆயிஷா நாயகிட்ட, 3 மாசம் அடுப்பே மூட்டாட்டி என்னத்தை தான் திம்பீங்க? அடுப்பு மூட்டலங்கிறீங்க, எப்படி வாழ்வீங்க? எதை சாப்பிடுவீங்க? ஆயிஷா நாயகி சொல்றாங்க, அல் அஸ்வதான், தண்ணியும் பேரிச்சம்பழமும் தான், வேற என்ன? 3 மாசத்துக்கு இங்க 90 நாளைக்கு தண்ணி பேரிச்சம்பழம், நமக்கு ஆணை இல்லாட்டி குழம்பு இல்லாட்டி இறங்குமா? கேட்கிறேன், நம்ம நாக்கு இறங்குமா? நம்ம ரொட்டியை கூட உங்களுக்கு திங்க இயலுமா? வெறும் சோத்துல தண்ணி ஊத்தி குடிக்க முடியுமா? சோறு இல்ல, ரொட்டி இல்ல, மாவு இல்ல, களி இல்ல, கூழு இல்ல, பேரிச்சம்பழமும் தண்ணி, இது ஒரு உணவா? இதை வச்சுட்டு வாழ ஏழுமா எவனுக்காச்சு? வாழ்ந்தாங்க. அப்ப என்ன விளங்குது? நபியுடைய வாழ்க்கை எப்படி பார்த்தோம்னு சொன்னால், வறுமை என்றால் அதுக்கு நிகரான வறுமை இல்லை. அவங்களுக்கு மட்டும் கிடையாது, அந்த சமுதாயமே. அது கூட கடை விட்டுருவாங்க, என்ன விடுவாங்க? அது ரசூல் அவ்வளோ தேர்ந்தெடுத்துக்கிட்ட வறுமை. இன்னும் தேர்ந்தெடுத்துட்டு வறுமை கேட்டாங்களா? அல்லாட்ட வந்து அல்லா பிச்சைக்காரங்க கேட்டாங்களா? இன்னும் தேர்ந்தெடுத்துட்டு வறுமை. ஒரு நாள் நண்பகல் நேரம் வெளியே வந்து அபூபக்கர் வெயில் நேரத்தில் வெளியே வர்றார், உமர் நண்பகல்ல வெளியே நிக்கிறாரு, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெளியே வர்றாங்க பகல் நேரத்தில், உச்சி நேரம். கேட்கிறாங்க அபூபக்கர் உமர்ட்ட, எதுக்கு இந்நேரத்தில் வெயில வந்து நிக்கிறீங்க? பசி, வீட்டுல ஒண்ணும் இல்ல, அதுக்கு தான் வர்றோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நீங்க 2 பேரும் எதற்காக வெளியே வந்திருக்கிறீர்களோ அதுக்குத்தான் நானும் வந்திருக்கிறேன். பசி, ஒண்ணுமே இல்ல, ஏதாவது வாய்ப்புகள் கிடைக்காதா என்பதற்குத்தான் நானே வெளியே வந்திருக்கேங்கிறாங்க.
அப்ப சமுதாய நபிகள் நாயகம் வந்து வறுமையை தேர்ந்தெடுத்தாங்களாம். அட சோறு கிடைக்குமான்னு வெளியில போயிருக்கிறாங்க, ஏதாவது வாய்ப்பு கிடைக்குமான்னு அழைச்சிருக்கிறாங்க, ஆசைப்பட்டாங்க. அதாவது வாழணும், அல்லாஹ் தந்தா வாழத்தான் விரும்புவாங்க. சுலைமான் நபி வாழலையா? சுலைமான் நபிக்கு அல்லாஹ் கொடுத்தா, நல்ல வசதியா கொடுத்தா அனுபவிச்சாரு, அனுபவிச்சு தப்பு கிடையாது. அல்லாஹ் எதை காட்டினா, நம்மளை ஈமானை காப்பாற்றுவதற்காக வேண்டி அந்த நபி அப்படி ஆக்குறான். எதுக்கு தெரிஞ்சுக்கிறீங்கடா, அவங்க நபி மனுஷங்க எந்த சக்தியும் இல்லப்பா, என்னுடைய ஹபீபுக்கு அதை கொடுக்கலப்பா, நீ போய் கண்ட கண்ட வந்து நீ கேட்டுப்படாத, சாவுல மீது கேட்டுப்படாத, மொய்தீன் அப்துல் காதர் கேட்டுப்படாத, கபூர்ல போய் நின்று செல்வத்தை கேட்காத, இவருக்கே நான் கொடுக்கல வேற யாரும் கொடுப்பேன். அவர் கஷ்டப்பட வச்சு நமக்கு அல்லாஹ் பாடம் கத்து தர்றான், தெளிவை தருகிறான். புரியுதா உங்களுக்கு? அப்ப செல்வத்தை வழங்குகிற அதிகாரம் யாருக்கு இல்ல? நபிகள் நாயகத்துக்கே கிடையாது. அவங்களுடைய வறுமையை அவர்கள் போக்கிக் கொள்ள முடியாது. எந்த அளவுக்கு இருந்திருக்கிறாங்க கேட்டா, அனஸ் அனஸ் யாரு? நபிகள் நாயகத்தினுடைய ஒரு ஊழியர், சம்பளம் இல்லாத ஊழியர். 10 வருஷம் நபிகள் நாயகத்துக்கு பணிவிடை செஞ்சவர். எதா இருந்தாலும் அனசு தான், எடுத்துட்டு வா, இதை கொடுத்துட்டு வா, எல்லாரும் அனசு தான். அப்படி நபிகள் நாயகத்துடைய ஊழியராக இருந்த அனசு வீட்டுக்கு போறாரு. வீட்டுக்கு போய் ஏதாவது இருக்குமா, நபிகள் நாயகத்தை பார்த்தா பாவமா இருக்கு. யாரு? ஊழியர் முதலாளிக்கு சோறு கொடுக்கிற நிலைமை உலகத்துல கேட்டீங்களா? உலகத்துல நம்மகிட்ட வேலை பார்க்கிறாரு, நம்ம மேல பரிதாபப்பட்டு நமக்கு சோறு போட்டதை கேள்விப்பட்டிருக்கிறீங்களா வரலாற்றுல? இந்த அனசு ஊழியர் போய் பாப்பாட்ட சொல்றாரு, உம்மாட்ட சொல்றாரு, நான் பார்த்த நபிகள் நாயகத்தை பார்த்தா ரொம்ப பாவமா இருக்குது, வயிறெல்லாம் ஒட்டி போய் இருக்குது, அவங்களுக்கு நம்ம ஏதாவது நீங்க சாப்பாடு கொடுக்கணும், என்னமாவது செய்யுங்கன்னு சொல்லி தயார்படுத்த சொல்லி நபிகள் நாயகத்தை அவங்க முகத்தில் அந்த பசிக்கலையை நான் உணர்றேன், தாங்க இல்ல. அப்ப ஊழியர் முதலாளி அழைத்து கொண்டு போய் சோறு கொடுக்கிற அளவுக்கு இருந்தார்களே, இதுக்கு நிகரான வறுமையா? நபிகள் நாயகத்தினுடைய தோழர்கள் எப்படி வாழ்ந்தாங்க? நூற்றுக்கணக்கான பேருக்கு வீடு கிடையாது, பள்ளிவாசல் தான் வீடு. பள்ளிவாசல்னா மொசைக்கு போட்ட பள்ளிவாசலா, மேல வந்து அப்படி செட்டிங் போட்ட பள்ளிவாசலா? என்ன பள்ளிவாசல்? மண் தரை, மேல பேரிச்சம் ஓலைகளால் மேயப்பட்ட கூரை, அதுவும் தட்டுப்பந்தல், மழை பெஞ்சா தண்ணி ஒழுவும், சஜிதா செய்யும் போது மூஞ்செல்லாம் சேரா போயிரு. அப்ப தட்டுப்பந்தல் வேயப்பட்ட வெறும் தரைதான் யாருக்கு வீடு? நூற்றுக்கணக்கான சஹாபாக்களுடைய தங்குமிடம். அஸ்ஹாபு சுஃபான் கேள்விப்பட்டிருக்கீங்களா? திண்ணை தோழர்கள். அந்த திண்ணை தோழர்கள் என்ன? பள்ளிவாசலுக்கு வெளியில உள்ள அந்த மண்ணுல மேல தட்டுப்பந்தல போட்டு 10 வருஷ காலம் அங்கே வாழ்றாங்க. ஒரு ரூம் இல்ல, ஒரு பிரைவசி இல்ல, தனியா ஒதுங்க இயலாது, சும்மா படுத்து கிடக்க வேண்டியது, அவ்வளவுதான், வெறும் தரதான் வீடு. இங்க ரோட்ல படுத்து கிடக்கக்கூடிய மக்களுக்காவது பாய் தலையணை அப்படி அடுத்தவங்க இடத்த ஆக்கிரமிச்சு ஒரு மாதிரியே செட்டில் ஆயிடுறாங்க. பள்ளிக்குள்ள அப்படி செய்ய ஏழுமா? எங்கன கிடக்குதோ மண்ணால போய் படுத்துக்கிடுவாங்க. 10 வருஷ காலம். யாரு? நபிகள் நாயகத்தை ஏற்றுக்கொண்ட அந்த தோழர்கள் போய் கபூர்ல முறையிட்டாங்களா? இவ்வளவு வறுமை நேரத்தில் போய் இப்ராஹிம் நபியே முறையிட்டாங்களா? இஸ்மாயில் நபியை கூப்பிட்டாங்களா? ஏன் நபிகள் நாயகத்தில் போய் முறையிட்டாங்களா? யார்கிட்ட முறையிட்டாங்க? அல்லாஹ்விடத்துல முறையிட்டாங்க. அவங்களுடைய ஆடை இதெல்லாம் திங்கிறது உங்குறத சொல்றீங்க. ஒரு மனிதன் வந்து திங்க உங்க இல்லாட்டா கூட டிரெஸ்ல அப்படி நீளா இருப்பான், பார்த்தாலே அப்படி நினைக்கிறான் ஒரு மனுஷன். நம்ம ஆடை எப்படி இருக்கணும்? நம்முடைய வறுமையை காட்டக்கூடியதாக இருக்கக்கூடாது, சமூகத்தில் நம்ம கண்ணியம் பெற்று தரக்கூடிய வகையில் இருக்கணும் அப்படின்னு விரும்புறோமா இல்லையா? அந்த ஆடை என்ன ஆடை? சஹாபாக்களுடைய ஆடை என்ன? என்ன ஆடை என்றால் நல்லா கவனிங்க. அப்படி ரத்த கண்ணீர் வடியும். நீங்க வந்து ஒரு சின்ன ஒரு கஷ்டம் வந்த உடனே என்ன பண்றீங்க? உடனே வா நான் ஊருக்கு ஏர்வாடிக்கு போயிட்டு வருவோம், வா இந்த அசத்துல போய் தாயத்தை போடுவோம், வா தகடி எழுதி மாட்டிக்கிறோம் வான்னு போறீங்களே. செத்து போனாட்ட உயிரோடு உள்ளோட்ட மகான்கிறான், செய்குங்கிறான், முறியீடு கொடுக்கறேங்கிறான், இவன்ட்ட எல்லாம் போய் கொண்டு வறுமைக்காக ஓடுறீங்களே. இத கேளுங்க. வறுமைய என்ன வறுமை? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல பள்ளிவாசலில் ஆண்களும் தொழ வருவார்கள், பெண்களும் தொழ வருவார்கள். ஆண்கள் முன் வரிசையில தொழுவார்கள், பெண்கள் பின் வரிசையில தொழுவார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, மக்களுக்கு சொல்லுவாங்க, மக்களே பெண்களே
நீங்கள் சஜிதா செய்யும் பொழுது பெண்கள் தலையை உசத்துறீங்களா? சஜிதாவில இருந்து லேட்டா உசத்துங்க. யாருக்கு சொல்லுவாங்க? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, ஆண்களும் பெண்களும் சஜிதா செய்யறோம்ல, முன்னாடி ஆண்கள் சஜிதா செய்யறாங்க, பின்னாடி பெண்கள் சஜிதா நெத்திய நிலத்தில் வைத்து, முஸ்லிம் அல்லாஹ் சகோதரர்கள் இருப்பாங்க, அதுக்காக சொல்றேன், நெத்திய நிலத்தில் வைத்து சஜிதா செய்யறோம் இல்லையா? அப்படி செய்யும் பொழுது ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்களா, ஆண்கள் தலையை உயர்த்தி உட்கார்ந்து விட்டார்கள் என்று தெரிகிற வரைக்கும் பெண்களாகிய நீங்கள் உங்கள் தலையை உயர்த்தாதீர்கள். ஏன் இப்படி சொன்னார்கள் தெரியுமா? ஆண்கள் அணிந்திருக்கிற அந்த ஆடை இந்த தொடை அளவுக்கு தான் இருக்கும். ஆம்பளைங்க எல்லாம் எந்திரிச்சு உட்கார்ந்துட்டாங்கன்னு தெரிஞ்ச பிறகுதான் நீங்க தலையை தூக்கணும்னு சொன்னா, இதுக்கு நிகரான ஒரு வறுமையை கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? போட்டுக்கிறதுக்கு ட்ரெஸ் இல்லங்க, அணிகிறதுக்கு ஆடை இல்ல. அப்ப அந்த அளவுக்கு வறுமை. சஹாபாக்கள் கேட்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, ஒரே ஒரு ஆடையை, ஒரே ஆடைனா ஒரு போர்வை, அந்த போர்வை அப்படி போத்திக் கொண்டு ஒரு ஆடையில் நாங்கள் தொழலாமா? அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, அவலி குல்லிக்கும் சௌபானி, என்ன எல்லாரும் ரெண்டு ஆடையை வச்சுக்கிறீங்க, எல்லாம் ஒண்ணான வச்சுக்கிறீங்க, என்னமோ ரெண்டு ரெண்டா வச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி கேள்வி கேட்கிற. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அவலி குல்லிக்கும் சௌபானி, எல்லாருக்கும் ரெண்டு ரெண்டு ஆடையை வைத்திருக்கிறீர்கள். அப்ப ஆடை என்ன? ஒரு போர்வைதான் அவர்களுடைய ஆடை. எந்த அளவுக்கு என்றால், அந்த கண்டக்கு போர், அகழ் போர், அகழ் வெட்டுறாங்க, சஹாபாக்களும் வெட்டுறாங்க, அல்லாஹ்வுடைய ரசூலும் சேர்ந்து வெட்டுறாங்க, மேனி எல்லாம் மண்ணு, வயிறுலாம் மண்ணு, அதோட வெட்டுகிறார்கள். அந்த காலத்துல அந்த அரபு நாட்டில் லைட்டா ஒரு கல்லு ஒண்ணு இருக்கு, வெயிட்லெஸ்ஸான கல்லு, பூனை கல்லுப்பாங்க. வயிறு ஒட்டி போச்சுன்னா அந்த கல்லை கட்டிக்கிடுவாங்க, நிமிர்ந்து நிக்கிறதுக்காக வேண்டி, சாப்பாடுக்கு வழி இல்லாதனால. அந்த மாதிரி கட்டி சஹாபாக்கள் முறை அல்லாஹ்வுடைய தூதர் அகல் வெட்ட முடியல, கஷ்டப்படுறமே. அப்படியா? இந்த பாரு, அங்க எப்படி இருக்கு, ஏன் வயிற்ற பாருப்பா, உனக்கு சாப்பிட ஒண்ணும் இல்ல என்று சொல்ற, இந்த பாரு, நீ மாதிரி தான் நானும் இருக்கிறேன். புரியுதா உங்களுக்கு என்னண்டு? ரிஸ்க் யார் கையில? அப்ப அல்லாஹ்வுடைய ரசூலும் வறுமை உள்ளவர்கள்லாம் வாருங்கள், உங்களை பணக்காரனாக்குறேன்னு சொல்லலையே. சஹாபாக்களும் ரசூலுல்லாஹ்ட்ட கேட்கலையே. தேவைப்பட்டவர்கள் யார்கிட்ட கேட்டாங்க? அல்லாஹ்விடத்தில் முறையிட்டார்கள். அப்ப நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னவென்றால், அல்லாஹ் நாடியவர்களுக்கு ரிஸ்கை தருவான், நல்லவர்களுக்கு கூட செல்வத்தை கொடுக்காம இருப்பான். ஃபிரௌனுக்கு கொடுப்பான், நம்ரூதுக்கு கொடுப்பான், காரூனுக்கு கொடுப்பான், எதிரிகளுக்கு கொடுப்பான், நல்லவர்களுக்கு இல்லைன்னு சொல்லிடுவான். அல்ல நல்லவர்களுக்கு கொடுப்பான், நல்லவர்களை சில பேர் கொடுப்பான், சுலைமான் நபி கொடுப்பான், நபிகள் நாயகத்துக்கு இல்லைன்னு சொல்லிடுவான். அப்ப இதுல என்ன விளங்குது? ரிஸ்க் என்ற அந்த வல்லமை, ஆற்றல், சக்தி, பவர் அல்லாஹ்வுக்கு. இதை நீ நம்பித்தேன்னு சொன்னா, எந்த வறுமை எந்த கஷ்டம் வந்தாலும் நீ போய் தர்காவுல போய் கேட்பியா? செய்கிட்ட போவியா? அசத்துட்ட போவியா? அல்லாஹ்ட்ட துஆ செஞ்சு போயிடுவார். இது சாதாரண ஒரு விஷயம். அடுத்து என்ன? ஒரு மனிதன் அடுத்தபடியா எதை விரும்புறான்? செல்வத்துக்கார, செல்வம் வந்தா நீங்க விளங்கிக்கிறனே, இந்த நமக்கு வர்ற எந்த வறுமையும் நபிகள் நாயகம் பட்ட வறுமையோடு ஒப்பிட்டால்